வணக்கம் நண்பர்களே. இஸ்ரோ அப்படிங்கிற இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் சார்பாக இந்தியாவில் இரண்டாவதாக ஒரு ராக்கெட் ஏவுதளம் அமைக்கப்படுது. அதுலேயும் குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் தான் அதையும் அமைக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு ராக்கெட் ஏவுதளம் இருக்கும்போது இரண்டாவதாக இன்னொரு ராக்கெட் ஏவுதளம் கொண்டு வரதுக்கான காரணம் என்ன, அதுவும் தமிழ்நாட்டில் கொண்டு வரதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இஸ்ரோ அப்படிங்கிற இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, விண்வெளியை பற்றிய ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளக்கூடிய இந்திய அரசாங்கம் சார்ந்த ஒரு அமைப்பு. இந்த இஸ்ரோ மூலமாக ஏற்கனவே இந்தியாவில் ஒரு ராக்கெட் ஏவுதளம் அமைக்கப்பட்டிருக்கு. அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் தான் அது அமையப்பட்டிருக்கு. இந்த ஸ்ரீஹரிகோட்டாவில் அமைஞ்சிருக்கிற ராக்கெட் ஏவுதளத்துக்கு பேர் தான் சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்காக இந்த பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா, முன்னாள் இஸ்ரோ தலைவர் சதீஷ் தவானுடைய நினைவாகத்தான் இதுக்கு இந்த பெயர் வச்சுருக்கிறாங்க. இதுவரைக்கும் இந்தியாவிலிருந்து விண்ணில் ஏவப்பட்ட அனைத்து ராக்கெட்டுகளுமே இந்த சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்திலேருந்து தான் விண்ணில் ஏவப்பட்டிருக்கு. இதில் இந்திய நாட்டைச் சேர்ந்த செயற்கைக்கோள்கள் மட்டும் இல்லாமல் பல முன்னணி நாடுகளைச் சேர்ந்த, அதாவது அமெரிக்கா, பிரான்ஸ், அந்த மாதிரி பல முன்னணி நாடுகளைச் சேர்ந்த செயற்கைக்கோள்களும் இதிலேருந்து தான் அனுப்பியிருக்காங்க. சரி, ஏற்கனவே ஒரு ராக்கெட் ஏவுதளம் இருக்கும் பொழுது இன்னொரு ராக்கெட் ஏவுதளம் கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற சந்தேகம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். இந்தியாவில் மட்டும் இல்லாமல் பல முன்னணி நாடுகளில் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்கள் வந்துட்டு விண்ணில் செயற்கைக்கோளை செலுத்துறதுக்கு தயாராக தான் இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கான ராக்கெட்டுகள் தயாரிக்கிறதுக்கு தான் காலதாமதமாகுது. இதன் காரணமாக சிறிய ரக ராக்கெட்டுகளை தயாரித்து இதிலிருந்து செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தும் போது இந்த காலதாமதம் தவிர்க்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துக்கிறாங்க. அதனால் PSLV, GSLV போன்ற பெரிய ரக ராக்கெட்டுகளை மட்டும் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து விண்ணில் செலுத்திக்கலாம் அப்படிங்கிற முடிவெடுக்கிறாங்க. மற்றபடி தனியார் துறையை சார்ந்த செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்துறதுக்கு SSLV போன்ற சிறிய ரக ராக்கெட்டுகளே பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறாங்க. இதற்காகத்தான் தனிப்பட்ட முறையிலேயே இன்னொரு ராக்கெட் ஏவுதளம் அமைக்கணும் அப்படிங்கிற முடிவையும் எடுத்திருக்கிறாங்க. சரி, இந்த இரண்டாவதாக அமையக்கூடிய ராக்கெட் ஏவுதளம் எங்கே கொண்டுட்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்க தூத்துக்குடி மாவட்டத்தை தான் கொண்டுட்டு வராங்க. இதுக்காக சாத்தான்குளம் தாலுக்காவில் அமைஞ்சிருக்கிற படுக்காப்பத்து, பள்ளக்குறிச்சி, மத்தவன்குறிச்சி போன்ற கிராமங்கள்ல இருந்து கிட்டத்தட்ட 2300 ஏக்கர் பரப்பளவில் நிலம் கையகப்படுத்தும் பணியும் நிறைவடைஞ்சிருக்குது. ஒரு ராக்கெட் ஏவுதளம் அமையக்கூடிய இடத்த பொதுவான 3 சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு தான் சூஸ் பண்ணுவாங்க. அதில் ஒன்று, அந்த இடம் வந்துட்டு காற்றின் வேகம் 30 கிலோமீட்டருக்கு குறைவாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இரண்டாவதாக, அந்த இடத்துல குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஏற்படுத்தாத பகுதியாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்புறம் இறுதியாக என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வந்துட்டு புயல், காற்று, மழை, வெள்ளம் போன்ற இயற்கை சீற்றங்களால் அதிகம் பாதிக்கப்படக்கூடாத இடமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 விதிமுறைகளுக்கு ஏற்றவாறு தான் குலசேகரப்பட்டினத்துடைய சூழ்நிலை அமைஞ்சிருக்குது. அடுத்ததாக, ஸ்ரீஹரிகோட்டாவை ஒப்பிடும்போது குலசேகரப்பட்டினம் எந்த வகையில் சிறந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பொதுவாகவே செயற்கைக்கோள்களை பூமியுடைய தென் துருவத்தில் தான் நிலைநிறுத்துவாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது ராக்கெட் ஏவுதளம் வந்துட்டு பூமத்திய ரேகைக்கு மிக அருகில் இருக்கணும் அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க. அப்படி நம்ம ஒப்பிடும்போது ஸ்ரீஹரிகோட்டா பார்த்தீங்கன்னா பூமத்திய ரேகையிலேருந்து 13.72 டிகிரி வடக்கில் அமைஞ்சிருக்குது. அதுவே குலசேகரப்பட்டினம் பார்த்தீங்கன்னா வெறும் 8.36 டிகிரி மட்டும்தான் வடக்கில் அமைஞ்சிருக்குது. அதனால் இது ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அடுத்ததாக, விண்வெளி விதிமுறை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ராக்கெட் எந்த ஒரு நாட்டினுடைய நிலப்பரப்பின் மேலேயும் பறக்கக்கூடாது அப்படிங்கிறது அந்த விதிமுறை. அது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு காரணத்தினால அந்த ராக்கெட் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதோடைய பாகங்கள் வந்துட்டு நிலப்பரப்பின் மீது விழுந்ததுன்னா மிகப்பெரிய சேதாரம் ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக, அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த விதிமுறையை கொண்டுட்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஸ்ரீஹரிகோட்டாவிலேருந்து ஒரு ராக்கெட்டை நம்ம விண்ணில் செலுத்தும் போது அது இலங்கையுடைய நிலப்பரப்பை கடந்து தான் செல்ல வேண்டியதாக இருக்குது. அதை தவிர்க்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, முதல்ல கிழக்கு நோக்கி அதை செலுத்திட்டு அதுக்கு அடுத்து தெற்கு திசை நோக்கி நம்ம அதை திசை திருப்புறோம். இந்த முறையை கடைபிடிக்கிறதுனால நமக்கு எரிபொருள் தேவைங்கிறது ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. அதுவே குலசேகரப்பட்டினத்துலேருந்து நம்ம செலுத்தும் போது இந்த முறையை கடைபிடிக்க வேண்டியதில்லை. ஏன் அப்படின்னா, குலசேகரப்பட்டினத்துலேருந்து தெற்கு திசையில் அண்டார்டிகா வரைக்கும் எந்த ஒரு நிலப்பரப்புமே கிடையாது. அப்போ குலசேகரப்பட்டினத்துலேருந்து ஒரு ராக்கெட்டை நம்ம விண்ணில் செலுத்தும் போது ஸ்ரீஹரிகோட்டாவை விட கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர் குறைவான தூரத்தை தான் அதை பயணிக்குது. இதற்கான பயண நேரமும் குறைவாக தான் எடுத்துக்குது. அதே மாதிரி எரிபொருளுமே குறைவாக தான் நமக்கு தேவைப்படுது. ராக்கெட்டோட கிரையோஜெனிக் என்ஜினுக்கு தேவையான எரிபொருளான லிக்விட் ஹைட்ரஜன் பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற மகேந்திரகிரியில் தான் உற்பத்தி செஞ்சு அங்கேருந்து தான் ஸ்ரீஹரிகோட்டாவுக்கு கொண்டு செல்லப்படுது. அதே மாதிரி ராக்கெட்டுக்கு தேவையான உதிரி பாகங்களும் பார்த்தோம் அப்படின்னா கேரள மாநிலம் தும்பாவில் இருந்து தான் ஸ்ரீஹரிகோட்டாவுக்கு கொண்டுட்டு போகிறாங்க. அதுவே குலசேகரப்பட்டினத்தில் நம்ம ராக்கெட் ஏவுதளம் அமைக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் தொலைவிலேயே நம்ம அந்த இதை வந்து கடந்து சேர்ந்துடலாம். குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைக்கிறதுனால மகேந்திரகிரியும் சரி தும்பாவும் சரி மிக குறைவான தொலைவில் தான் அமைஞ்சிருக்குது. இதனால் பயண நேரம், பயண செலவு மற்றும் பாதுகாப்பு அம்சங்கள் எல்லாமே குறைவாகத்தான் தேவைப்படுது.
எல்லா வகையிலுமே சிறப்பு வாய்ந்த இந்த குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 ஆண்டு காலத்திற்குள்ள முடிவடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனி வரும் காலங்களில் சிறிய ரக ராக்கெட்டுகள் தான் விண்வெளியில் ஒரு மிகப்பெரிய பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால இந்த குலசேகரப்பட்டினத்தில் அமைகிற ராக்கெட் ஏவுதளம் உலக நாடுகளுக்கு மத்தியில் ஒரு சிம்ம சொப்பனமாக தான் அமையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.